சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் உள்ளார்கள். கிரகங்களும் ஆதிபத்தியமும் வலுவாக இருந்தால் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடனும் வாழ்வார்களாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பேச்சால், உத்திராடம்னா தனுசு ராசி, மகர ராசி, இந்த ரெண்டுலையும் வரும். உத்திராடம் 1ஆம் பாதம் மந்திரம் தனுசுல இருக்கும், பாக்கி 2, 3, 4 பாதம் மகரத்தில் இருக்கும். இந்த 2 ராசியில இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சால விரோதிகளை அதிகமா, அவங்க பேசுறதுனாலே விரோதிகள் நிறைய பேர் அவங்களுக்கு இருப்பாங்க. சில பேருக்கு அதிவேகமாக தீப்பொறி பார்க்க பேசுவார்கள். மென்மையான குணம் இவர்களிடம் இருக்காது. அதாவது அந்த மாதிரி இருக்காதான். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா பெரும்பாலானவங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் எடுத்துக்கணுமே ஒழிய எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. பொதுவாக அனுபவ சாஸ்திரத்துல பெரும்பாலானவங்களுக்குன்னு தான் எடுத்துக்கணும். எனக்கு இல்லை அப்படின்னு வாதம் இருக்காம இருக்கலாம். அது உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில மாறலாம். கர்மா தான் அதை மாற்றும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை இருக்கு. அதன் அடிப்படையில மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்கிட்ட இருந்து இவங்க சர்வே பண்றாங்க. அப்படி எழுதப்பட்டது தான் அனுபவ சாஸ்திரங்கள். நமது முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி வச்சதை, பாடி வச்சதை இவங்க அதை இந்த சாதாரண பேசு வழக்கு மொழியில எழுதியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவர்களில் சாதுக்கள் கூட பயங்கரமானவர்களாக இருப்பார்கள். அதாவது இடம் மாறி தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அப்படி இருந்துதானே ஆகணும். ஒரு அயலூர்ல போய் பிழைக்கணும்னா அந்த ஊர்ல நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். யாராக இருந்தாலும் மோதி ஜெயிக்கணும்ல. அதுக்காக வேண்டி அங்கே போகும்போது அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க குணமும் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துலையும் மாறி இருப்பாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதுல சில பேர் கலைஞர்களாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது ஆர்ட் லைன்லையும் இருப்பாங்க.